வாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ ஒரு முக்கியமான சமூக நலத்திட்டம் பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. அது என்ன, அதோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நாம ஆழமா அலசலாம். வாங்க. உங்க எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான் எனக்கு தெரியும். குடும்ப தலைவிகளுக்கு இப்போ கிடைக்கிற இந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயா மாறுமா? இந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சரி, இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ நடைமுறையில இருக்கிற இந்த திட்டம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புப்படி இந்த திட்டம் 2 முக்கியமான நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஒன்னு, பெண்களோட ஊதியமில்லாத உழைப்ப அங்கீகரிக்கிறது. இன்னொன்னு, குடும்பத்தோட வறுமைய குறைக்க உதவுறது. இதுதான் இதோட அடிப்படை நோக்கம். இது ஏதோ பல வருஷமா இருக்கிற திட்டம்னு நினைக்காதீங்க. போன வருஷம், அதாவது செப்டம்பர் 2023ல தான் தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டம் அமலுக்கே வந்தது. இப்போதைக்கு இந்த திட்டத்தின் கீழ தகுதி பெற்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாசந்தோறும் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரா போகுது. இதுதான் இப்போதைய நிலைமை. இப்போதான் விஷயமே சூடு பிடிக்குது. வரப்போற தேர்தல் இந்த திட்டத்தோட எதிர்காலத்தையே ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கு. அது எப்படின்னு பாப்போம். ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். எதிர்க்கட்சியான அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த தொகையை அப்படியே டபுளாக்கி மாசம் 2000 ரூபாய உயர்த்தப்படும்னு அறிவிச்சிருக்கார். இந்த ஒப்பீட்ட பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு. மாசம் 1000க்கும் 2000க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுதான் இந்த அரசியல் போட்டிய ஆரம்பிச்சு வச்சிருக்கு. ஆனா விஷயம் இதோட முடியல. உரிமைத் தொகையை இரட்டிப்பாக்குவது மட்டும் அதிமுகவோட வாக்குறுதி கிடையாது. அவங்க ஒரு பெரிய நலத்திட்ட தொகுப்பையே முன்வைக்கிறாங்க. பாருங்க, எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2000 ரூபாய் கொடுக்கிற குலவிளக்கு திட்டம், ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம், அப்புறம் அந்த அம்மா ஸ்கூட்டர் திட்டம்னு பல திட்டங்களா அறிவிச்சிருக்காங்க. இது வெறும் ஒரு வாக்குறுதி இல்ல, ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது. சரி, ஒரு பக்கம் இப்படி அதிரடி அறிவிப்புகள் வருது. அப்போ ஆளும் திமுக தரப்பு என்ன செய்ய போகுது? அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குங்கிறத பத்தின சில தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். நமக்கு கிடைக்கிற தகவல் படி பார்த்தா ஆளும் திமுக அரசும் இந்த உதவித்தொகையை உயர்த்துறதுக்கான திட்டத்துல தான் இருக்காங்க. சோ போட்டி ரொம்பவே கடுமையாகுதுன்னு தெரியுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தொகையை உயர்த்துறது மட்டும் இல்ல, அதை விட முக்கியமா இந்த திட்டத்தோட பயனாளிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் பிளான் பண்றாங்களாம். அதாவது இப்போ இருக்கிற வருமான வரம்பு மாதிரியான கட்டுப்பாடுகளை நீக்கிட்டு அப்ளை பண்ண தகுதியான எல்லாருக்கும் கொடுக்கலாம்ங்கிற ஒரு யோசனையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, முன்னாடி நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை மறுபரிசீலனை செய்ய ஒரு புதிய முறையையும் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதாவது அதிகாரிகளே நேரடியா வீட்டுக்கு வந்து ஆய்வு செஞ்சு தகுதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த உதவியை விரிவுபடுத்தலாம்னு சொல்லப்படுது. சரி, இப்போ திமுக அதிமுகன்னு 2 தரப்புல இருந்தும் வாக்குறுதிகளும் திட்டங்களும் வெளியாயிருக்கு. இதெல்லாம் நிஜமா நடந்தா பொதுமக்களான நமக்கு இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. மொத்தத்துல பார்த்தா இந்த அரசியல் போட்டியால மக்களுக்கு என்ன லாபம்? மாதாந்திர உதவித்தொகை உயரலாம். இதுவரைக்கும் தகுதி இல்லேன்னு சொல்லப்பட்டவங்களுக்கும் இந்த திட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கலாம். இது எல்லாமே சாத்தியம்தான். கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இது ஒண்ணுதான். இந்த தேர்தல் கால வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் அறிவிப்புகளா, காத்துல கரைஞ்சு போகுமா, இல்ல உண்மையிலே மக்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? இதற்கான பதில் வரப்போற காலத்துல தான் நமக்கு தெரியும். பொறுத்திருந்து பாப்போம்.